ஹாய் சோல்ஜர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இப்போ புதுசாக ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு ஒன்று இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா என்விடியாவோட ஆர்டிஎக்ஸ் ஆன்டி மைனர். ஆக்சுவலாக நான் எது ஆன்டி மைனர் சொல்கிறேன்னா, என்விடியா வந்து இதை வச்சு மைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. இதை வச்சு உண்மையாக மைன் பண்ண முடியுமா? அது மட்டும் இல்லாமல் இதில் எந்தளவு நமக்கு பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 12 GB VRAM இருக்குது. ஆக்சுவலாக இதோட ரேட் அதிகமான RTX 3080 ஈவன் 3060 இதோட VRAM கம்மி தான். அதாவது பார்த்தீங்கன்னா அது ஒரு 8 GB, அது ஒரு 10 GB, பட் இதில் 12 GB இருக்குது. ஸோ இதில் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு அதிகமாகவே கிடைக்குதா இல்லை கிடைக்கலையா? அது மட்டும் இல்லாமல் இதோட பெஞ்ச் மார்க்ஸ், ஸோ இது எந்தளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது கம்பேரிங் டு அதர் 30 சீரிஸ் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் PC டாக், இது உங்கள் சோ கால்ட் ஆன்டி மைனர். இப்போ என்கிட்ட பார்த்தீங்கன்னா என்விடியாவோட GeForce RTX 3060, ஆக்சுவலாக இன்னொரு ஐச்சில் வெர்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஃபேன் இருக்குது. ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குது, உள்ளே எப்படி இருக்குன்றதெல்லாம் நம்ம பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் நான் இதை ஏன் சோ கால்ட் ஆன்டி மைனர் அப்படின்றதையும் சொன்னேன் அப்படின்றது எல்லாமே இந்த வீடியோவில் பார்ப்போம். இதை வச்சு உண்மையாக மைன் பண்ண முடியுமா, இதை மைனிங்னா என்னன்றது உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் இதோட பெஞ்ச் மார்க்ஸை பார்ப்போம். அதை விட முக்கியமாக இதில் ஏன் 12 GB ஆஃப் VRAM கொடுத்துருக்காங்க, அதனால பர்ஃபார்மன்ஸ் பூஸ்ட் ஏதாவது இருக்கா, அதோட டெக்னிக்கல் ரீசன்ஸ் என்ன அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். பட் இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நாம என்ன பண்ணலாம்னா, இது நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்னொரு ஐச்சில் வெர்ஷன் ஆக்சுவலாக. ஸோ நமக்கு இதான் கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் இப்போ சிலிக்கான் ஷார்டேஜ்ன்ற ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் போயிட்டு இருக்கிறது உங்களுக்கு எல்லாரும் தெரியும்னு நினைக்கிறேன். அந்த சிலிக்கான் ஷார்டேஜ்னால பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கார்டு எதுவும் கிடைக்கிறது இல்லை. ஸோ எனக்குமே இந்த கிராஃபிக்ஸ் கார்டு கிடைக்கல. அது மட்டும் ரேட்டும் ரொம்ப அதிகமாகிடுச்சு. ஸோ அதை பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ நம்ம இதை அன்பாக்ஸ் பண்ணுவோம். ஸோ மேலே ஒரு இது இருக்குது, அதை பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் இருக்குது. ஸோ அதை நம்ம கட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா இதை ஓப்பன் பண்ணுவோம். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு பிளாக் கலரில் இருக்குது. அதை பார்த்தீங்கன்னா இங்கே A2D பிராண்டிங் இருக்குன்னு எதிர்பார்த்தேன், பட் இல்லை. அண்ட் இந்த பாக்ஸ்குள்ளே எதுவுமே இல்லை, எல்லாம் ஓப்பன் பண்ணியாச்சு. இது ஓரம் வைப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு உள்ளே நிறைய பிராண்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வாரண்டி டிஸ்க்ளைமர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை கைடன்ஸ், அதை பார்த்தீங்கன்னா எந்த வாட் பவர் சப்ளை போடணும் அப்படின்ற விஷயமும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே இருக்குது அது எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இன்ஸ்டாலேஷன் கைடு இருக்குது. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்றது. இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்லைன் கீ கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா, இது எக்ஸ்ட்ரா கொடுத்ததை மாற்றுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா அலைன் கீ கொடுப்பாங்க பொதுவாக. ஸோ அந்த அலைன் கீ நம்மகிட்ட கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட கிராஃபிக்ஸ் கார்டு நம்ம எடுப்போம். பாருங்கள், பயங்கர ஹெவி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட இந்த கிராஃபிக்ஸ் கார்டு இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா RTX 3060. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட பட்ஜெட் கார்டாக வர வேண்டியது. பட் இதோட ப்ரைஸ் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ், அதை நான் எவ்வளோ வந்தால் இது ஃபேர் ப்ரைஸ் அப்படின்னா ஒரு 35,000 40,000 அந்த ரேஞ்சில் வந்தால் பெட்டர் அப்படின்ற மாதிரி நினச்சேன். பட் இதோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 57,000 வித்துட்டு இருக்கு. ஈவன் RTX 3060 ரிலீஸ் ஆகும்போது 42,000 தான். பட் இதோட ப்ரைஸ் எக்கச்சக்கமாக வித்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா சிலிக்கான் ஷார்டேஜ் தான். அது மட்டும் இல்லாமல் மைனிங் தான் ஒரு காரணம். மைனிங்னா என்ன, அதெல்லாம் வந்து அப்புறம் பேசுவோம். ஸோ இப்போ நம்ம இந்த ஆன்டி ஸ்டாட்டிக் பேக்கில் இருந்து நம்மளோட கார்டை வெளியெடுப்போம். இது நமக்கு தேவையில்லை. ஸோ கார்டு பார்த்தீங்கன்னா உண்மையாகவே பயங்கர ஹெவி. ஸோ RTX 3080 இதே வெர்ஷன் நான் யூஸ் பண்ணியிருக்கேன், நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக வாங்கி கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கார்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் இருக்கும், இதே டைமென்ஷன் தான் நினைக்கிறேன். பட் எனக்கு தெரியல. பட் இதோட அது கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். பட் இது கொஞ்சம் ஹெவியாக இல்லை, ஹெவி தான், பட் அந்த அளவுக்கு இல்லை. RTX 3060 என்ன இருக்குன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி RTX 3060 இன்னொரு ஐச்சில் வெர்ஷனில் என்ன இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி 3 ஃபேன். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 8 பின் கொடுக்க வேண்டியது இருக்கும். 8 பின் பவர் தேவை. அண்ட் இதோட மினிமம் பவர் சப்ளை 450 வாட் போதுன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் 450 வாட்லாம் போடாதீங்க, அதிகமாக போடுங்க. அதுக்கப்புறமா இதோட டிஸ்பிளே போர்ட் பார்த்தீங்கன்னா இதில் 3 டிஸ்பிளே போர்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு HDMI இருக்குது. அண்ட் அலுமினியம் பின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையாக பல்காக இருக்குது, ஹெவியாகவும் இருக்குது கார்டு ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலர் LED லைட்டிங் கொடுத்துருக்காங்க, ஏன்னா கேமிங் ஃபீல் வரணும் அப்படின்றதுக்காக. மற்றபடி இந்த கார்டில் பெருசாக சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா RTX 3060 நமக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம்.
RTX 30 சீரிஸ்ல இருக்கிற சீப்பஸ்ட் கார்டுனா அது இந்த 3060 தான். பட் இதே சீரிஸ்ல இருக்கிற அதாவது பார்த்தீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் ரேட் இருக்க 3080ல இருக்கிற கிராஃபிக்ஸ் மெமரியை விட இதுல இருக்கிற கிராஃபிக்ஸ் மெமரி அதிகம். அண்ட் 3080க்கும் 3060க்கும் நடுவில் 2 கிராஃபிக்ஸ் கார்டு இருக்கு, 3060 Ti 3070. அது ரெண்டுமே 8GB VRAM ஓட தான் வருது. பட் இது 12GB. ஏன் இந்த 12GB கொடுக்கறதுனால இந்த 3060 3080 பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக கொடுக்குமா, இல்லை ஏன் NVIDIA வந்து டைரக்டா 12GB ஜம்ப் பண்ணாங்க 6GB இருந்து? இப்போ நம்ம இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம். ஏன் இந்த RTX 3060ல 12GB ஆஃப் VRAM இருக்கு அப்படின்றது தான். இந்த கிராஃபிக்ஸ் கார்டில் ஏன் 12GB VRAM கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு சில பேசிக் பிரின்சிபல்ஸ் தெரியணும். அதாவது பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் மெமரியை பற்றியும் கிராஃபிக்ஸ் ப்ராசஸர் பற்றியும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்களே நம்ம கமெண்ட்ல நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறத பார்த்துருக்கு. அதாவது என்னன்னா அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அதுக்கு இதுக்கு சம்மந்தமே கிடையாது. இந்த DDR4 அது பார்த்தீங்கன்னா நம்ம ரேம்ல இருக்க DDR4க்கும் இதில் இருக்க GDDR6க்கும் சம்மந்தம் கிடையாது. அது என்னன்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த DDR4 அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா GDDR6 இது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னன்னா உங்களோட ப்ராசஸருக்கும் உங்களோட மெமரிக்கும் நடுவில் இருக்கிற டிரான்ஸ்மிஷன் மோட் அல்லனா எவ்வளோ ஸ்பீடில் ரன் ஆகும் அப்படின்றதெல்லாம் தான். உதாரணத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுற DDR4 மெமரி வந்து என்னன்னா உங்களோட மெயின் ப்ராசஸர் அதாவது CPUக்கும் இந்த மெமரிக்கும் நடுவில் இருக்கிற டிரான்ஸ்ஃபர் மோட் என்ன அப்படின்றத டிரைவ் பண்ணுறது DDR4. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த GDDR6 அப்படின்றது இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கும் அந்த ப்ராசஸருக்கு நடுவில் இருக்க பிரிட்ஜ் கிடையாது. இந்த கிராஃபிக்ஸ் கார்டுக்கும் இது கூடவே இருக்கிற இந்த கிராஃபிக்ஸ் மெமரிக்கும் நடுவில் இருக்கிற டிரான்ஸ்மிஷன் மோட் அதை பற்றி எவ்வளோ ஸ்பீடில் ரன் ஆகுது, எத்தனை பிட்டு பஸ் வித் இருக்கு, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான். ஸோ இதுக்கும் மதர் போர்ட் கம்பேட்டபிலிட்டிக்கும் சம்மந்தமே கிடையாது. ஸோ இப்போ உங்களுக்கு பேசிக் பிரின்சிபல்ஸ்ல என்னென்ன புரிஞ்சிருக்கும், இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை புரிஞ்சிருக்கும். இப்போ நம்ம இந்த 3060ல ஏன் 12GB கொடுத்துருக்காங்க, ஏன் அவங்களால 8GB கொடுக்க முடியல அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிராஃபிக்ஸ் கார்டு 12GB கொடுத்ததுக்கான காரணம் இதோட பஸ் வித்து தான். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கார்டில் வந்து நமக்கு 192 பிட் பஸ் வித் இருக்கு. பஸ் வித் அப்படின்னா என்ன அர்த்தம்னா உங்களோட கிராஃபிக்ஸ் ப்ராசஸருக்கும் உங்களோட மெமரி மாடியூல்ஸ்க்கும் நடுவில் இருக்கிற பாத் மாதிரி வச்சுங்களேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிளுக்கு எத்தனை பிட் வந்து இதால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்றது தான் பஸ் வித். ஆக்சுவலாக ஒரு சைக்கிள்ன்றது ஒரு செகண்டுக்கு வந்து கிட்டத்தட்ட பில்லியன் டைம்ஸ் நடக்கும் இப்போ இருக்க மாடர்ன் CPU மாடர்ன் GPUலலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 192 பிட் கொடுத்துருக்காங்க. பட் 3060 Ti 2060 சூப்பர் அண்ட் 3070 இது எல்லாம் பார்த்தீங்கன்னா 256 பிட்டோட வர்றது. அதை பார்த்தீங்கன்னா பஸ் வித் இதில் 192 தான். ஸோ 192 நமக்கு கிராஃபிக்ஸ் மெமரி கம்மியாக தானே வரணும், பட் ஏன் 12GB போச்சு அதானே உங்களோட டவுட். இப்போ நான் அதை பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலாக இந்த 192 பிட் பஸ் வித்ன்றது மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் பிட் வந்து ஒரு சைக்கிளுக்கு கிராஃபிக்ஸ் மெமரிக்கும் ப்ராசஸருக்கும் போகிற ஒரு பாத்துன்னு சொல்லிட்டேன். இப்போ என்னன்னா நீங்கள் கிராஃபிக்ஸ் மெமரியை ஒரே மார்ஜினாக நீங்கள் கொடுக்க முடியாது, மல்டிபிள் மாடியூல்ஸ் தான் தர முடியும். அதை பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சிப்ஸாக இருக்கும். நீங்கள் கிராஃபிக்ஸ் கார்டோட PCBயை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெமரி மாடியூல்ஸ் தெரியும். அது பார்த்தீங்கன்னா எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு 1GB பிரிச்சிருப்பாங்க, 2GB பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 மெமரி மாடியூல்ஸ் இருக்கு. ஆக்சுவலாக இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு 8 மாடியூல்ஸ் வரைக்கும் போடலாம், பட் 6 தான் போட்டிருக்காங்க. ஏன் 6 போட்டிருக்காங்கன்றதை இப்போ பார்ப்போம். ஸோ நமக்கு இந்த கார்டில் நமக்கு 192 பிட் இருக்கு, கரெக்டுங்களா? அதே மாதிரி இதில் 6 மெமரி சிப்ஸ் இருக்கு. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா 192 பிட்ன்றது மேக்ஸிமம் பஸ் வித்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நம்ம 6 சிப் இருக்கு. சோ இத 6ஆ பிரிச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா 32ஆ பிரியும், கரெக்ட்டுங்களா? சோ 32 என்னன்னா ஒவ்வொரு சிப்புக்கும் 32 பிட் பஸ் வித் வந்து கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு சிப் ஆட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும், அது வந்து 2n வராது. அதாவது பார்த்தீங்கன்னா 2, 4, 8, 16, 32, 64 இந்த மாதிரி தான் வரணும். நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் பைனரி இல்லையா? ஸோ அந்த மாதிரி 2n வந்தால் மட்டும்தான் உங்களோட மெமரி மாடியூல்ஸை வந்து அட்ரஸ் பண்ண முடியும். அது கீழே வந்துச்சுன்னா கண்டிப்பாக அட்ரஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த கார்டை வந்து நீங்கள் ஒன்று 6GB போடணும், இல்லைனா 3GB போடணும், இல்லை 12GB போடணும், இல்லை 24GB போடணும். இல்லை மாற்றி போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களால் சில மெமரி மாடியூல்ஸை அட்ரஸே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா NVIDIA வந்து இதில் 6 சிப் யூஸ் பண்ண 6 சிப் தான் இதில் யூஸ் பண்ண முடியும். அதனால பார்த்தீங்கன்னா 6 சிப் 2GB போட்டுருக்காங்க. ஸோ மொத்தம் 12GB. இதுக்கு முன்னாடி 2060 பார்த்தீங்கன்னா அதுலேயும் 6 மெமரி மாடியூல்ஸாக இருக்கும், பட் 1GB மெமரி மாடியூல்ஸாக கொடுத்துருந்தாங்க. ஸோ அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் 8GB போட்டிங்கன்னா உங்களால் அந்த எக்ஸ்ட்ரா போடுற 2 மெமரி மாடியூல்ஸை உங்களால் அட்ரஸே பண்ண முடியாது. ஸோ அதனால தான் இதுக்கு 12GB கொடுத்துருக்காங்க. இந்த கார்டில் ஏன் 12GB VRAM இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்த்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த 12GB VRAM மட்டும்தான் இந்த கார்டில் புதுசாக NVIDIA பண்ணாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னொரு விஷயமும் வித்தியாசமாக ஒன்று பண்ணாங்க. அது என்னன்னா ஆன்டி மைனிங் அல்காரிதம். அதாவது பார்த்தீங்கன்னா மைனிங்ன்றது என்னன்றது உங்களுக்கு நிறைய பேர் தெரியாதுன்னு நான் நினைக்கிறேன். பட் அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். மைனிங்னா என்ன, அதை பற்றி கிரிப்டோ கரன்சி மைனிங்னா என்ன அப்படின்றத. பட் அது வரைக்கும் நான் இந்த லைட்டாக ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா மைனிங் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து காசு சம்பாதிக்கலாம். கிரிப்டோ கரன்சி மைனிங் பண்ணுறது மூலமாக அதுக்கு நம்ம கிராஃபிக்ஸ் கார்டு யூஸ் பண்ணுவோம்.
பண்ணுவோம், ஒரு கார்ட்ஸ்ல நிறைய கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நிறைய மைனர்ஸ் வந்து நிறைய கார்ட்ஸை வந்து எக்கச்சக்கமா பல்கா வாங்குறதுனால கேமர்ஸ்க்கு இந்த கார்டு எதுவுமே கையில கிடைக்கிறது இல்ல. அது மட்டும் இல்லாம ப்ரொடக்டிவிட்டிக்கு யூஸ் பண்றவங்களுக்கும் இந்த கார்டு கிடைக்கிறது இல்ல. ஸோ அதனால என்ன பண்ணாங்கன்னா NVIDIA இந்த கார்டை வந்து மைனிங் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணாங்கன்னா இதோட VGA பயாஸ் அது மட்டும் இல்லாம இதோட டிரைவர் ரெண்டுத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு பேட்ச் ஒன்று வச்சாங்க. அது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இன்கேஸ் இந்த கார்டை நம்ம எத்திரியம் இந்த மாதிரி மைனிங் அல்காரிதம்காக யூஸ் பண்ணோம்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிச்சு என்ன பண்ணா இதோட யூட்டிலைசேஷனை பாதியா குறைச்சிடும். அதாவது பாத்தீங்கன்னா உங்களோட ஆஷ் ரேட் வந்து பாதியா குறைஞ்சிடும். ஸோ இப்படிதான் NVIDIA இதை கிளைம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அப்படியே நடந்தது. சரி ஓகே, NVIDIA இப்படி சொல்றாங்கன்னு போது நாம இதை செக் பண்ணி பார்க்கணும் இல்லையா? ஸோ நாங்க என்ன பண்ணா இதை டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஆக்சுவலா நாங்க முதல்ல வந்து நாங்க நார்மலா கார்டை போட்டு டெஸ்ட் பண்ணும்போது எங்களுக்கு ஆஷ் ரேட் கிட்டத்தட்ட ஒரு 26 MHz அந்த மாதிரி தான் கிடைச்சது. ஆக்சுவலா இந்த கார்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 45 அந்த மாதிரியாவது கொடுக்கணும். பட் 26 தான் கிடைச்சது. ஸோ அது ரொம்ப ரொம்ப கம்மி. 26 ஏன் கம்மினா இது வந்து ஒரு 170 வாட் TDPல ஒர்க் ஆகிற ஒரு கார்டு. ஸோ அவ்வளோ TDP கொடுத்து வரும் 26 தான் நமக்கு கிடைச்சதுன்னா நமக்கு கரண்ட் பில் தான் தேவையான வேஸ்ட் ஆகும், நம்ம ப்ராஃபிட்டே எடுக்க முடியாது. ஸோ அதனால இந்த கார்டை வச்சு மைண்ட் பண்ண முடியாது. அதான் உண்மையும் கூட. பட் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு விஷயம் நடந்தது. அது என்னன்னா NVIDIA வந்து ஒரு பீட்டா டிரைவர் ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க. ஸோ அதை எடுத்து ஒரு ரஷ்யன் மைனர் வந்து சும்மா எடுத்து போட்டு மைண்ட் பண்ணி பார்த்துருக்காரு. அந்த பீட்டா டிரைவர்ல NVIDIA அவங்களுக்கே தெரியாம அவங்களோட அந்த பேட்சை ரிமூவ் பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்கள் அந்த பீட்டா டிரைவரும் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தோம். எங்களுக்கு சாலிடாக 50 MHz இதில் கிடைக்குது. ஸோ இந்த கார்டை வச்சு மைண்ட் பண்ண முடியுமானா முடியும். அவங்க பயாஸ் எல்லாம் பண்ணேன்னு சொன்னாங்க இல்லையா? ஸோ பயாஸில் பண்ணாங்களா இல்லையா எனக்கு எதுவும் தெரியல. அது மட்டும் இல்லாமல் NVIDIA இதை ஒரு சேலஞ்சாகவே கொடுத்தாங்க, இது ஹேக் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு மைனர்ஸ் கிட்ட. பட் இப்போ பார்த்தீங்கன்னா NVIDIAவே அந்த ஹேக்கை வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க மைனர்ஸ் கிட்ட. ஸோ இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் சினாரியோ. ஏன் அப்படின்னா ஆல்ரெடி சிலிகான் ஸ்ட்ராட்டஜி போயிட்டு இருக்கு, கிராஃபிக்ஸ் கார்டு கிடைக்கவே இல்லை, ஈவன் எனக்குமே கிடைக்கல, கஷ்டப்பட்டு தான் இந்த கார்டை வாங்கினா, அதையும் அதிகமாக பே பண்ணி இன்னும் இது மைனிங் பண்ண முடியுன்ற மாதிரி ஆனதுக்கு அப்புறம் இன்னும் மைனர்ஸ் நிறைய பேர் இதை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு கார்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆல்ரெடி ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. ஸோ இதனால என்னன்னா NVIDIA உண்மையாவே அந்த ஆன்டி மைனர் பண்ணது வந்து ஒர்க் ஆச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க்கே ஆகல. இது ஆரம்பத்துல இருந்தே என்னோட தாட்டோ இதான், ஏன்னா ஈஸிலி ஹேக்கபிள் தான், எதுவுமே ஹேக்கபிள் இல்லை அப்படின்னு கிடையாது. ஸோ ஈஸி ஹேக் பண்ணிடுவாங்க அப்படின்றது தான் என்னோட தாட்டம். பட் ட்விஸ்ட் என்னன்னா இதை மைனர்ஸ் ஹேக் பண்ணல, NVIDIAவே ஹேக் பண்ணி கொடுத்துட்டாங்க. இந்தா தம்பி வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. எனியாவ் ஸோ நமக்கு என்ன பண்ணுறது, கார்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். இனிமேலும் 30 சீரிஸ் கார்ட்ஸ் கிடைக்கவே கிடைக்காது, ஏன்னா மைனிங்கு போயிடும். அப்படி இல்லைன்னா ஸ்டாக்கே இருக்காது. ஸோ பொறுத்து வந்து பார்ப்போம் இந்த சிலிகான் ஸ்ட்ராட்டஜியில் எப்படி குறையுதுன்ட்டு. அண்ட் சிலிகான் ஸ்ட்ராட்டஜி பற்றி வீடியோ வந்து கூடிய சீக்கிரம் வரும், அதையும் ஸ்டே டியூனாக இருந்து பார்த்துங்க. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கார்டு மற்ற விஷயத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது, அப்புறம் கேமிங் அண்ட் ப்ராடக்டிவிட்டி இது ரெண்டுத்தில் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ நாம கேமிங் பெஞ்ச் மார்க்ஸ் பற்றி பார்ப்போம். முதல்ல நான் பார்க்குறது RDR2. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட RTX 3060 53 FPS ஆவரேஜாக கிடைக்குது 1080p மேக்ஸ் அவுட் செட்டிங்ஸில். அதே மாதிரி நீங்கள் 3060 Ti 3070 அண்ட் 3080 பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் சைடில் பார்க்கலாம். ரெண்டாவதாக நம்ம பார்க்குற கேம் Assassin's Creed Valhalla. ஸோ இதுலேயும் நம்மளோட RTX 3060 3060 Ti 3070 அண்ட் 3080 இது 4 பர்ஃபார்மன்ஸையும் பார்க்கலாம். இப்போ நம்ம ப்ராடக்டிவிட்டி பெஞ்ச்மார்க்கான பிளண்டரை பார்ப்போம். ஸோ பிளண்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம BMW சாம்பிளர் என்டர் பண்ணியிருக்கோம். ஸோ 3060 3060 Ti 3070 அண்ட் 3080 இது 4 கார்டோட ரெண்டர் டைம் இப்போ நீங்கள் பார்க்கலாம். இந்த பெஞ்ச்மார்க் நாங்கள் யூஸ் பண்ண பிளண்டர் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பிளண்டர் 2.91. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த கார்டில் ஏன் 12GB RAM இருக்கு, இந்த கார்டு எப்படி இருக்கு, இது ஒரு அன்பாக்சிங், அதுக்காட்டும் இல்லாமல் இதை வச்சு மைண்ட் பண்ண முடியாதா, எவ்வளோ MHz வருது, அது மாதிரி எல்லா விஷயத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஓகேங்களா? இதுக்கு நீங்கள் என்ன பண்ணா ஒரு லைக் கொடுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. ஏதாவது நான் வந்து எக்ஸ்ட்ரா தான் சொல்லியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்களை அடுத்த வேலை பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இது மாதிரி PC பில் பண்ணணும், கஸ்டம் PC பில்ஸ் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அதுவும் நம்ம கிட்டே பண்ணணும், அதை நம்ம டீம் கிட்ட பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே நம்மளோட டீமோட ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவங்க உங்களுக்கு PC பில் பண்ணி உங்க வீட்டுக்கே அனுப்பிடுவாங்க. நீங்க சென்னையில இருந்துனா உங்களுக்கு டோர் டெலிவரி பண்றாங்க. ஸோ செக் பண்ணி பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அந்த சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா எங்களால் காசு கொடுத்து இவ்வளவு பெரிய கார்டெலாம் பெரிய அளவுக்கு ரொம்ப நாளைக்கு வாங்க முடியாது. ஸோ நீங்க அது மாதிரி PC பில் பண்ணீங்கன்னா அந்த கார்டை நான் யூஸ் பண்ணி வீடியோ போடலாம். ஸோ அதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக தான் இப்போ நான் வாங்கியிருக்கேன். அவரோட இன்ஸ்டா ஐடி இல்லைனா ஏதாவது ஒன்று கீழே போடுறேன். ஸோ அவரோட இன்ஸ்டா ஐடியும் செக் பண்ணி பாருங்க, அவர்கிட்டயே எக்ஸ்பீரியன்ஸை கேட்டு பாருங்க எப்படி PC பில் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே. சரி, ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.